ஹாய். நம்ம தினமும் பயன்படுத்துற கோடிங் மாதிரியே நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் ஒரு மறைக்கப்பட்ட குறியீடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் குறிப்பா ஐடி வேலையில இருக்கிறவங்களுக்கு அந்த ஹெல்த் கோடை இப்போ உடைச்சு அது கூட என்னென்ன ரகசியங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வேலைனா வெறும் டெட்லைன்ஸ், டெப்ளாய்மெண்ட்ஸ், மீட்டிங்ஸ் இது மட்டும்தானா? கிடையவே கிடையாது. நீங்க தினமும் செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்க உடம்போட கோர் கோடையே மாத்துது. இது எப்படி நடக்குதுன்னு நம்ம ஒண்ணா சேர்ந்து பார்க்கலாம். சரி, ஒரு ஐடி ப்ரொஃபஷனலோட ஒரு சாதாரண நாளை எடுத்துக்கலாம். இங்க நாம சந்திக்கிற உடல்நல பிரச்சனைகள் ஒன்று ரெண்டு இல்ல. இது ஒரு ஃபுல் ஸ்டாக் பிரச்சனைங்க. டெவலப்பர்ஸ்க்கு இது நல்லாவே புரியும் இல்லையா? எப்படி ஒரு அப்ளிகேஷனுக்கு ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், டேட்டாபேஸ்னு பல அடுக்குகள் இருக்கோ, அதே மாதிரி நம்ம உடல்நல பிரச்சனைகளுக்கும் பல அடுக்குகளோட ஒரு முழுமையான சிஸ்டம் இருக்கு. இப்போ இங்க பார்த்தாலே தெரியும், இதுதான் இந்த ஃபுல் ஸ்டாக் அமைப்பு. நம்ம எப்படி உட்கார்றோம், என்ன சாப்பிட்றோம், நம்ம வேலை நேரம், காஃபி மாதிரி ஊக்கிகள், மன அழுத்தம், அப்புறம் நம்ம உடம்பையே நம்ம கண்டுக்காம விடுறது, இது எதுவுமே தனித்தனி பிரச்சனை கிடையாது. எல்லாமே ஒன்னோட ஒன்னு தொடர்புல இருக்கு. இன்னைக்கு ஒரு நாளோட பயணமா இதுல ஒவ்வொன்னும் நம்ம ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்குதுன்னு ஆழமா பார்க்க போறோம். நம்ம நாளோட பெரும்பான்மையான நேரம் எங்க போகுது? ஆபீஸ்ல தான் இல்லையா? உங்க நாற்காலியிலிருந்து கேண்டீன் வரைக்கும் உங்க உடம்புக்குள்ள உண்மையிலே என்ன நடக்குதுன்னு இப்ப பாப்போம். 8 இல்ல 12 மணி நேரம். உண்மையாவா? ஆமா, இதுதான் சராசரியா நம்மள பலர் ஒரு நாள்ல ஒரே இடத்துல ஒரு ஸ்கிரீன் முன்னாடி உக்காந்து இருக்கிற நேரம். இந்த ஒரே ஒரு பழக்கம், ஜஸ்ட் இது ஒன்னே போதும் நம்ம உடம்போட முழு இயக்கத்தையுமே தலைகீழா மாத்துறதுக்கு. அப்படி உட்கார்றதால என்ன ஆகுது? 3 பெரிய பிரச்சனைகள் வருது. ஒன்னு, சூரிய ஒளியே நம்ம மேல படுறதில்ல, அதனால வைட்டமின் டி குறைபாடு. ரெண்டாவது, நீட் குறையுது. நீட்னா என்னன்னு கேக்குறீங்களா? அதுதான் நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனசிஸ். பெருசா உடற்பயிற்சி பண்ணாம சும்மா நடக்கிறது, நிக்கிறது, கையை அசைக்கிறதுன்னு சின்ன சின்ன அசைவுகள்ல நம்ம உடம்பு கலோரிகளை எரிக்கும். ஒரே இடத்துல உட்கார்ந்தா அந்த கலோரி எரிப்பு கிட்டத்தட்ட 0 ஆயிடும். மூணாவது, தொடர்ச்சியான ஸ்கிரீன் நேரம். இது கண், கழுத்து, மூளைன்னு எல்லாத்தையும் நேரடியா தாக்குது. அடுத்து நம்ம உடம்போட எரிபொருள் சாப்பாடு. டெட்லைன் டென்ஷன்ல இருக்கும்போது சத்தான சாப்பாடை பத்தி யோசிக்க எங்க நேரம் இருக்கு? எது சுலபமா வேகமா கிடைக்குதோ அதுதான் நம்ம எரிபொருள். வசதி ஆரோக்கியத்தை ஒவ்வொரு முறையும் ஜெயிச்சிடுது. இந்த லிஸ்ட பார்த்த உடனே ஹே, இது என்ன பத்தி தான் பேசுறாங்கன்னு தோணுதா? ஆமா, கேண்டீன் சாப்பாடு, ஸ்விக்கி ஆர்டர்கள், டீயோட பேக்கரி ஸ்நாக்ஸு, வெண்டிங் மிஷின் காஃபி இதெல்லாம் நம்ம நேரத்தை மிச்சப்படுத்தும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில நம்ம ஆரோக்கியத்தை தான் காலி பண்ணுது. சரி, ஆபீஸ் நேரம் முடிஞ்சுது. ஆனா வேலை முடிஞ்சிருச்சா? இல்ல. வேலை நம்ம கூடவே வீட்டுக்கு வரும்போது நம்ம உடம்புக்கு ஓய்வே கிடையாது. அது ஒரு 24/7 வேலை சுழற்சியா மாறிடுது. நம்ம உடம்போட இயற்கையான தாளத்தையே முழுசா செதைச்சிடுது. நம்ம ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளேயும் ஒரு இயற்கையான கடிகாரம் இருக்கு. அதுக்கு பேர் தான் சர்க்கேடியன் ரிதம். நாம எப்போ தூங்கணும், எப்போ எந்திரிக்கணும்னு அதுதான் முடிவு பண்ணோம். ஆனா அந்த இரவு நேர யுஎஸ் கால்கள், மாறி மாறி வர்ற ஷிஃப்ட்டுகள் எல்லாம் இந்த இயற்கையான கடிகாரத்தை போட்டு உடைச்சிடுது. விளைவென்ன? தூங்க முடியாது, செரிமான பிரச்சனைகள், மனநிலை மாற்றங்கள், பட்டியல் பெருசா போகும். இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி, ஒரு விஷச்சக்கரம்னு சொல்லலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா புரியும். ராத்திரி சரியா தூங்கல, அதனால காலையில ரொம்ப சோர்வா இருக்கு. அந்த சோர்வை சமாளிக்க காஃபி குடிக்கிறோம். அந்த கேஃபின் அன்னைக்கு ராத்திரி நம்ம தூக்கத்தை கெடுக்குது. தூக்கம் வரலன்னு மொபைலோ லேப்டாப்போ பார்க்கறோம். அந்த ஸ்கிரீன்லேருந்து வர்ற நீல ஒளி நம்ம தூக்கத்துக்கு உதவுற மெலட்டோனின் ஹார்மோனை தொந்தரவு பண்ணுது. அதனால தூக்கத்தோட தரம் இன்னும் மோசமாகுது. அடுத்த நாள் காலை மறுபடியும் முதல்ல இருந்து சுழற்சி தொடருது. இது வரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் வெளியே தெரியற பிரச்சனைகள். ஆனா நம்ம ஆரோக்கியத்தை அமைதியா அரிச்சு சாப்பிட்ற சில கண்ணுக்கு தெரியாத இடங்களும் இருக்கு. அதுதான் மன அழுத்தம். அது கொடுக்கிற சிக்னல்கள். அப்புறம் அந்த சிக்னல்களை நாம எப்படி கண்டுகொள்ளாம இருக்கிறோம் என்பது. ஐடி துறையில மன அழுத்தம்ங்கிறது ஒரு திடீர் சுனாமி மாதிரி வராது. அது ஒரு மெதுவா உயர்ற கடல் மட்டம் மாதிரி. இறுக்கமான காலக்கெடு, ரிலீஸ் அழுத்தம், அடுத்தடுத்து வர்ற செயல்திறன் மதிப்பாய்வுகள், இது எல்லாமே சேர்ந்து ஒரு நிலையான குறைந்த அளவு மன அழுத்தத்தை உருவாக்கும். நம்ம சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். இங்க தான் நாம எல்லாரும் ஒரு பெரிய தப்பு பண்றோம். நம்ம உடம்பு பேசும். அசிடிட்டி, முதுகு வலி, சோர்வுன்னு பல அறிகுறிகள் கொடுக்கும். ஆனா நாம என்ன சொல்றோம்? ஐயையோ, இதெல்லாம் இந்த வேலையில சகஜம்பான்னு சொல்லி அந்த எச்சரிக்கை சிக்னல்களை கண்டுக்காம விட்டுடுறோம். நாம வலிய இயல்பானதா மாத்திடுறோம். இந்த குரல், இந்த நிலையான அசிடிட்டி, சோர்வு, முதுகுவலி இதெல்லாம் வேலையோட ஒரு பகுதிதான்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு குரல் சொல்லிட்டே இருக்கும் இல்லையா? உடம்பு கொடுக்கிற எச்சரிக்கைகளை வேலையோட ஒரு தொகுப்பா ஏத்துக்கிட்டு அது கூடவே வாழ பழகிக்கிறோம். இதுக்கு பேர் தான் குறைந்த உடல் பின்னூட்டம். சுருக்கமா சொன்னா, நம்ம உடம்பு பேசுறத நம்ம காது கொடுத்து கேட்கறதில்ல.
சரி, இதுவரை நாம தனித்தனியா பார்த்த இருக்கை, உணவு, தூக்கம், மன அழுத்தம் இது எல்லாத்தையும் இப்போ ஒண்ணா சேர்க்கலாம். இந்த முழு படத்தையும் ஒரே சட்டகத்துல புரிஞ்சுக்க உதவுற ஒரு சக்தி வாய்ந்த கருத்து தான் இந்த நியூட்ரியோம் பார்வை. அப்படி என்ன அந்த நியூட்ரியோம் பார்வை? இது வெறும் உணவை பத்தினது மட்டும் இல்ல. ஒரு எளிய உதாரணம் சொல்றேன், கேக்குறீங்களா? 2 ஐடி நிபுணர்கள் ஒரே மாதிரி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஒருத்தருக்கு ஒன்றும் ஆகல, ஆனா இன்னொருத்தருக்கு அசிடிட்டி, உடல் எடை கூடுறதுன்னு பிரச்சனைகள் வருது. எதனால? ஏன்னா இங்க பிரச்சனை சாப்பாடு மட்டும் இல்ல, அவங்களோட தூக்கத்தின் தரம், மன அழுத்தத்தின் அளவு, வேலை நேரம், ஏன் அவங்களோட தனிப்பட்ட மரபணுக்கள்னு அந்த முழு பேக்கேஜும் சேர்ந்து தான் ஒருத்தரோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது. இந்த முழுமையான அணுகுமுறைக்கு பேர் தான் நியூட்ரியோம் பார்வை. சோ முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க உடல்நல பிரச்சனைகள் எதுவுமே தனித்தனி இல்ல. இந்த விளக்கம் அத ரொம்ப தெளிவா சொல்லுது. நீங்க உங்க தூக்கத்தை சரி பண்ணாம அசிடிட்டியை மட்டும் சரி பண்ண முடியாது. மன அழுத்தத்தை குறைக்காம முதுகு வலிக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காது. எல்லாமே இங்க ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. ஆமா, இது ஒரு பேக்கேஜ் ஒப்பந்தம் தான். இந்த முழு பேக்கேஜையும் ஒரே நாள்ல மாத்துறது நடைமுறையில சாத்தியம் இல்ல. ஆனா இந்த பேக்கேஜ்ல இருந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து அதை சரி செய்ய நீங்க இன்னைக்கே ஆரம்பிக்கலாம். அது உங்க இரவு நேர ஸ்கிரீன் நேரமா இருக்கலாம், இல்ல உங்க மதிய உணவா இருக்கலாம், இல்ல தினமும் ஒரு குட்டி நடைபயிற்சியா கூட இருக்கலாம். சோ நீங்க முதலில் மாற்றப்போகும் அந்த ஒரு விஷயம் எது? யோசிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க.